தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்படும் என மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக விவசாய குழு தகவல் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்படும் என மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக விவசாயிகள் குழு தகவல் தெரிவித்துள்ளது. டங்ஸ்டன் திட்டம் ரத்து என மதுரை விவசாயிகள் குழுவிடம் மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் திட்டம் இனி அமலாகாது எனவும் மத்திய அமைச்சர் விவசாயிகள் குழுவிடம் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து என மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக விவசாயிகள் குழு தகவல் தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் மக்களுடைய மனதை வென்றிருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி ஐயா அவர்கள், அதனால் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன, நீர்நிலை பிரதேசங்கள், கோவில்கள், சமணப்படுக்கைகள், ஒருபோக விவசாயிகள் சார்பாக பேசினாங்க. குறிப்பாக பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனம், அதையெல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு இந்த மைனிங் திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு, இது முதலிருந்தே நண்பர்களுக்கு தெரியும், 2021 செப்டம்பர் 14 ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிய பொழுது கூட மாநில அரசு குறிப்பாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 193 ஹெக்டர் 477 ஏக்கர் எங்கேயும் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசு வைக்கல. அதன் பிறகு தான் இந்த மைனிங்கே போகுது, ஆக்ஷன் போகுது. இது நவம்பர் 2024 7 ஒரு தனியார் நிறுவனம் ஆக்ஷனில் எடுத்த பிறகு கிராம மக்கள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக நம்முடைய மந்திரி ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து அதை நிறுத்தி வச்சோம். கிராம மக்கள் அவர்கள் இன்றைக்கி வந்திருப்பது 2 கோரிக்கை. ஒன்று, நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்வதற்கு. அதே போல் கிராம மக்கள் முழுமையாக 4981.64 ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியிலிருந்து மைனிங் வரக்கூடாது. பல்லுயிர் தளம் மட்டுமல்ல, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல, முழுமையாக வேண்டாம். எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறாங்க. பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய அம்பலக்காரர் ஐயாலாம் குறிப்பிட்டு பேசினாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், குறிப்பாக இந்த நாயக்கர்பட்டி வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் 4981 ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதிகாரப்பூர்வமாக நாளை வர இருக்கு. அதிகாரப்பூர்வமாக நாளை மத்திய அரசு நாளை வர இருக்கு. இன்னைக்கு கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் நேரடியாக நம்முடைய பிரதமர் ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு, அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு பேசி, நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயாவுக்கு அமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்துட்டாங்க, ஒட்டுமொத்தமாக உறுதி கொடுத்துட்டாங்க. அது அம்பலக்கார ஐயாவுக்கு தெரியும். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தோமோ அதை காப்பாற்றி இருக்கின்றோம். அவங்க கிராமத்தில் போய் உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி இருக்கிறோம். 4981 ஏக்கரில் மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்தோம். அதை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம். நாளை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்திக்குறிப்பு வரும்.
இப்போ இந்த டங்ஸ்டன் திட்டம் மதுரையில மட்டும் வராதா இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலே வராதா? அண்ணா, டங்ஸ்டன் திட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். அண்ணா, உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை மைனிங் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது. சிமெண்ட்டுக்கு மைனிங் நடக்குது, கல்லுக்கு நடக்குது. இது ஒரு அரிதான பொருளாக இருந்தாலும் கூட இந்த பகுதி ஒரு வித்தியாசமான பிரத்யேகமான பகுதி. நீர்நிலைகள், சமணப்படுகைகள், கோவில்கள், கள்ளழகர் கோவிலிருந்து எல்லாம் இருக்கு. அதனால இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 20,000 மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு கிராமங்கள் இருக்கு. இந்த பகுதி மக்கள் வர வேண்டும் என்கின்ற ஆசை. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மத்திய அமைச்சரை சந்தித்த பின் அண்ணாமலை பேட்டியளித்தார். அதில் நாளை அதிகாரப்பூர்வ தகவல், டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக நாளை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என அண்ணாமலை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து குறித்து நாளை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து திட்டம் குறித்து நாளை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என குறிப்பிட்டுள்ளார்.